எல்லாருக்கும் வணக்கம். 40+ ஆயிட்டாலே ஒரு பெரிய பிரச்சனை இந்த வெள்ளை முடி பிரச்சனை தாங்க. வெள்ளை முடிக்கு ஒரே ஒரு வழி, இந்த ஹேர் டை விட்ட வேறு வழியே கிடையாது. அதுலேயும் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹேர் டை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸு, சைடு எஃபெக்ட்ஸு, இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற ஹேர் டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ஹேர் டைங்க. இது நான் 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த வித ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் அருமையாக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஹேர் டை நானே டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணி வீடியோவில் நான் காமிக்கிறேங்க. இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டீ டிகாஷன் கூட கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ என்னோடய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா வடுக்கு 2 சைடும் வெள்ளை முடி நிறைய இருக்கும், உள்ளாரையும் வெள்ளை முடி நிறைய இருக்குங்க. இது ரொம்ப நாளாகவே இருக்குது. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே மேக்ஸிமம் வெள்ளை முடி நிறைய எனக்கு வந்துருச்சுங்க. இது 4 இயர்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த வித ஒரு சைடு எஃபெக்டோ அது போக இந்த முடி கொட்டுற பிரச்சனையோ கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் உங்களுக்குமே நான் டேரெக்டாக அப்ளை பண்ணியே காமிக்கிறேங்க. எங்கெங்கே வெள்ளை முடி இருக்கோ அங்கே வடு மாதிரி எடுத்து நீங்கள் பிரிச்சுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணுங்க. அந்த ஹேர் டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எங்கெங்கே வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் முடிஞ்சாலும் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் க்ளவுஸ் போடலை. க்ளவுஸ் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஸெல்லாம் எதுவும் இருக்காது. கண்ணுக்கு டேஞ்சர் ஆகிறது அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. நல்லா ஜில்லுன்னு மருதாணி போட்டால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி கூலிங்காக தான் இருக்கும். ரொம்பலாம் கூலிங் கிடையாது, நார்மல் தான். சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, சளி பிரச்சனை எல்லாருமே போடலாங்க, எதுவுமே ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கணுங்க. ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாதுங்க, போயிடும் அப்போவே ஹேர் டையே. அதனால் நீங்கள் வெறும் வாட்டரில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பிளாக்கிஷாக இருக்குது பாருங்கள் ஹேரு. ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு 1 மந்த்துக்கு அப்படியே இருக்குங்க. இந்த பிளாக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கூலிங்காகவும் இருக்குது. கண்ணுக்கு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது, எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க. இது 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடி கொட்டவே கொட்டாது. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் டை தேவைப்படுதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த ஒரு கெமிக்கலு அதே மாதிரி சைடு எஃபெக்ட்டும் எதுவும் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. அதனால் எங்கள் வீட்டில் நான், எங்கள் வீட்டில் அவர் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா தான் இருக்குது. ஹெர்பல் ஹேர் டைங்க. இதில் மருதாணி, கரிசலாங்கண்ணி எல்லாமே கலந்துருக்குங்க. தேங்க்யூ.